பொதுவாகவே நம்ம மூவி பார்க்கும்போது நடுவில் இல்லை கடைசியில் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம வந்து குழப்புவாங்க. ஏன்பா காலேஜ் டைக்கும் மசால் வரைக்கும் என்னப்பா சம்பந்தம்? இல்லை நம்மளே குழம்பி போய் இது என்ன ஆச்சு இந்த சீனை பற்றி நமக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை தெளிவாக சொல்லிட்டு வச்சுட்டே வருவோம். ஆரம்பத்தில் ஏதாச்சும் ஒரு படத்தில் உங்களுக்கு குழப்பி விட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படிப்பட்ட படம் தான் இது. நான் உங்களுக்கு எந்த யூஸாகவும் இருக்க மாட்டேன்னா ராய தங்க சாரி ராயா. தனுஷோட 2வது டைரக்ஷன்ல எடுத்த ராயன். நான் எங்க பார்த்தேன். இப்ப இருக்க ஒரு ட்ரெண்ட் என்னன்னாக்கா தியேட்டர்ல வந்து படம் பார்த்து அதை கூட போட்டு அடிக்க மாட்டாங்க. ஓடிடில வந்துச்சுன்னா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா அப்பதானே ஃப்ரெண்ட் நம்ம கையில வருது. ஆமா ஆமா. மூவி தியேட்டர்ல போய் பார்த்தா அதுக்கு ஒரு ரிவ்யூ. ஆனா அதே மூவி ஓடிடில வந்துச்சுன்னா ரிவ்யூ கிடையாது, ரோஸ்ட். அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். சோ அதனால பார்க்கலாமா? இந்த ராயனோட அப்பாவும் அம்மாவும் வந்து கடைக்கு போற சொல்லிட்டு கிளம்பி போவாங்க. நானும் அம்மாவும் டவுனுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துருவோம். போனவங்க திரும்பவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்ல இவங்களை பிடிக்காம விட்டு போயிட்டாங்களா, இதை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேட்குறேன் நான். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பசங்கள்லாம் விட்டு அவங்க ஏன் போகணும்? சரி அப்படியே போனவங்க என்ன ஆச்சு, ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. சரி இவங்க தான் சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆனதுக்கு அப்புறமாச்சும் நம்ம தான் வளர்ந்துட்டுமே, இப்பதான் நம்ம ஊருக்கு போன நம்ம அடையாளம் தெரியாது. ஸோ இப்போ அப்பா அம்மாவை தேடி போய் பார்ப்போமேன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரி ராயனுக்கு தான் இல்லைன்னு பார்த்தாக்கா பாசக்கார தங்கச்சி துர்காவுக்கும் சரி, மாணிக்கத்துக்கும் சரி, ஏன் நம்ம முத்தண்ணுக்கும் சரி இந்த விஷயத்த பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அயோக்கியத்தனம் முளை மாதிரி தரம். சேகர் அண்ணன் வந்து உனக்கு பிறந்த நேரமே சரியில்லைனா, அதாவது உனக்கு நேரம் ரொம்ப சரியில்லைன்னா அவங்க அண்ணன் முத்துவேல்ரான்ட்ட பேசணும். உனக்கு நேரமே சரியில்லைன்னா சொல்லிட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்க டைம்ல பாருக்குள்ள என்ட்ரி ஆவாரு முத்தண்ணன். அங்க வரும்போதே வந்து வீட்டுல இருந்து வர மாதிரி தான் பேசுவாரு. ஏன்னா துர்கா வந்து சொல்லிச்சு உனக்கு வயித்தால போதாமே, இப்ப எங்க வந்து உட்காந்துட்டு இருக்க சொல்லிட்டு கேட்பாரு. கேட்டுட்டு அடுத்ததே கேட்பாரு, எங்க என் தம்பி அவன் ஏன் இங்க வர போறான்? வீட்டுல இருந்து வராப்புல படிக்கிற பையன் பார்ல என்ன பண்ணுவான் காலையில, அதை யோசிக்க தேவையில்லையா? ஒருத்தன் கூட நார்மலாவே இருக்க மாட்டான் இந்த ஃபேமிலில. ஸ்டார்டிங்லயே ஒருத்தனோட மண்டையை பொழந்துட்டு முத்துவேலு போய் ஜெயில உட்காந்துட்டு இருக்கேன். அண்ணா அவருக்காக போயிட்டு கெஞ்சி கேட்கறதுக்காக போவாரு. கேஸ வாபஸ் வாங்குறியா இல்ல உன் சேசில கேட்கவா? எல்லாம் பண்ண போட்டு போல பொழுதுட்டு நீ வந்தா எனக்கு என்ன வரல, எனக்கு போய் அனுபவிடா, அப்பதான் அது கஷ்டம் உனக்கு தெரியும், அப்பதான் நீ திருந்துன்னு சொல்றான்னு நம்ம பாத்துருப்போம். அவன் உள்ள இருக்க மாட்டான், நான் தான் உள்ள இருக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவன் கை தத்து தப்பு பண்ணும் போதெல்லாம் இவர் காப்பாத்தியே கூட்டு வந்தாக்கா அவர் எப்படி திருந்துவாரு? அண்ணன்கிட்ட நீயாவது சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அண்ணன் தான் நானே தாராளமா தைரியமா ஆடிட்டு தான் இருப்பேன். இவரே சின்ன வயசுல வந்து எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாப்புல. இனிமேல் பயப்படவே கூடாதுல, எதுக்குமே பயப்படக்கூடாது. இப்போ ஒழுங்காயிரு, அடங்கியிரு. அங்க போட்ட அத்தினி பேர்ல நீயும் ஒருத்தனா இருந்திருப்ப. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. நால போடுறத துண்டு வீட்டுல உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அப்படியே இருந்தாலும் கூட அதுக்கான ஒரு சூழலை ஒரு அமைச்சு கொடுக்கணும் இல்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னைக்கு இந்த பக்கம் வந்து எஸ்.ஜே. சூர்யாவும் சரவணன், அதாவது துரை சேது, இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு இந்த பக்கத்துல வந்து போலீஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், இவங்களை பத்தி மாஸ் காட்டுறதுக்காக. இப்படி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்கும் போது நம்ம பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படத்தோட செகண்ட் பில்லரே ஒரு வில்லன் தான் சொல்லுவாங்க. சொல்ல போனா அந்த படத்துல வில்லனே வந்து யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. சரவணன் வந்து ஸ்டார்டிங் வில்லன் மாதிரி தெரியும், ஆனா வந்து கடைசியில அவரு டம்மி ஆயிடுவாப்புல. ஆனா எஸ்.ஜே. சூர்யா பாவமா தான் கண்ணுக்கு தெரியும், வில்லன் மாதிரியே கண்ணுக்கு தெரியாது, பாவமா தான் தெரியும். நீ சின்ன பைய அதான் பேச விட்டு ரசிக்கிட்டு இருக்கேன். போ போ அவகிட்டே போ. இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். அந்த மீட்டிங் முடிஞ்சதுமே போலீஸ்லாம் கேட்பாங்க, சார் இப்பதானே சார் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே ஏன் சார் இவ்வளவு சீரியஸா இதுக்குள்ளே ஏங்குறீங்க? பல வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமாடா கண்ணான்னு ஆரம்பிப்பாரு. நம்மங்கிற சப் இன்ஸ்பெக்டர் நடு ரோட்ல எரிச்சு கொண்டாங்க, அவர் ஏன் பாருங்க. அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக பையன் வந்திருக்காரு, அதுவும் வாழ்ந்து அனுபவிச்சுட்டு தாத்தா வயசுல வந்திருக்காரு. உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்பாவை கொண்டுட்டாங்க. ஒரு பையனை என்ன பண்ணும், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிரான்ஸ்ஃபர் வாங்கி அந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல எவன் நம்ம அப்பாவை போட்டானோ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ரிவெஞ்ச் ஸ்டோரினா அப்படிதான் வரும். ஆனா இங்க எப்படி தெரியுமா இருக்குது, மாப்ள
உங்க அப்பாவை கொண்டவனோட ஃபைல் ரைட் இருக்கு. இப்போ அவனை நீ சங்கிலே சதக்குன்னு குத்துனாலும் இவரோட அப்பாவை போட்டிருப்பாங்க. இவர் அப்பாவாயிட்டு அப்பாவுக்கு அப்புறம் தாத்தாவாயிட்டு அதுக்கப்புறம் இவங்கள போடுறதுக்கு ரிவெஞ்சுக்கு ஸ்கெட்ச் போறதுக்கு வருவார். இந்த மாதிரி புள்ளைய பெத்ததுக்கு நான் உனக்கு தலைவனுங்கிறேன். அவங்க ஏரியாவுக்கு ரவுண்ட்ஸ் போவாங்க. ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் ஒருத்தர் கூப்பிட்டு யாரு நீங்க புதுசா இருக்கீங்களே கேட்பாங்க. ஆள் பார்க்க புதுசாகிறீங்க. அதுக்கு இல்லை வழி மாதிரி வந்துட்டோம்ப்பா. அப்புறம் எதுக்கு சார் கிளப்பிட்டு வந்தீங்க? வண்டியை சொன்னேன். போலீஸ் கட்டிங் வச்சிருக்கவங்கள பர்ஃபெக்டா பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் பிரகாஷ் ராஜ் சார்லாம் அதில் பார்க்கறது போலீஸ்னா போலீஸே அப்படி இருப்பாப்புல. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? அப்படி இருக்கவங்கள பார்த்து இவங்க கண்டுபிடித்து ரொம்ப கஷ்டமா. ஈஸியா கண்டுபிடிக்கிறேன் கெட்டப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க பாருங்கடா. அதைத்தாண்டா என்னால தாங்கிக்கவே முடியும். எவ்வளவு தீவிரமா வேலை பாக்குறாங்க பாருங்க சொல்லிட்டு இவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போவாரு அவர். நம்மளை விட ஷார்ப்பாக வேலை செய்கிறானுங்க சார். விளங்கும்டா. அவன் தம்பி மாணிக்கம் படிக்கிற காலேஜ்ல அவர் எலெக்ஷன்ல நிற்பாரு. அந்த எலெக்ஷன்ல நிற்கும் போது காலேஜ்ல பிரச்சனை பண்றாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லுவாரு. ஒரு அண்ணன் என்ன பண்ணும், அந்த எம்பியோட பையன் என்ன பண்ண போற? ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது, ரிவர்ல குளிக்கிறவன் பவர் பாக்கறியா? சும்மா நேரா போயிட்டு எவன்டா என்ற தம்பி அடிச்சு சொல்லிட்டு கேட்பாருன்னு பார்த்தா நாளைக்கு போயிட்டு எலெக்ஷன்லேருந்து வாபஸ் வாங்கிட்டோம். முத்துவேலனோட கரெக்டா கேட்பாரு. நான் போய் வேணா கேட்கட்டுமா அப்படின்ட்டு. இவரையும் சரி நான் வேணா தோரான் கிட்ட சொல்லி ஒரு 4 பசங்க இட்டு போய் என்னன்னு கேட்டா மாஸ்டர் தளபதி நடித்த படத்தில் வந்து இந்த காலேஜில் எலெக்ஷன் வைக்கிறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், இதுலேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ இதில் அவன் ஜெயிச்சாதான் நிறைய விஷயங்களை நீங்கள் அவன் சொல்லிட்டு அவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிருப்பாங்க. ஆனால் இவர் இங்கே அப்படியே உள்டாவை சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறம் ரோட்டில் எங்கேயோ ஒரு நாள் போனமா கிடப்பேன். நடக்கும் போலன்றவங்களுக்கு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது போல, நம்ம இதெல்லாம் போய் கலந்துக்க கூடாது போல, எவனா எப்படின்னா கலந்துட்டு போட நமக்கு என்னன்னு போயிடணும் போல நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இதில் காமிச்சிக்கிறாங்க. ஒரு பெரிய சொல்லல்றா, அந்த சொல்லல நம்ம சிக்கிக்கவே கூடாது. சொந்தமா டைரக்ட் பண்ற ஒரு படத்துல வந்து சோஷியல் மெசேஜ்லாம் நிறைய சொல்லணும். ஆனா இந்த சோஷியல் மெசேஜே போட்டு உடைச்சி இடிச்சு தள்ளுற மாதிரி தான் இருக்குது. இது என்னடா செல்லம் குழப்புற? நீங்களாம் லவர் வீட்டுக்கு லவரை பார்க்கணும்னா எப்படி போவீங்க? எங்க உங்க வீட்டுல பாத்துட்டு போறாங்களோ சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோட தானே போவீங்க. ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. லவர் வந்து தன்னோட காதலி வீட்டுல போய் டைரக்டா கதவை தட்டுவார். தருதலை வந்திருக்கு என்னன்னு பார்த்து பேசி அனுப்புமா சொல்லிட்டு இவரு உள்ள போயிடுவாரு. அவன் பொண்ணு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. நல்ல அப்பா இல்ல, இதே போல எல்லா அப்பா வந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உன்னை நினைச்சு நான் ஃபீல் ஆகிட்டேன்னு சொல்லி குவார்டர் பாட்டில கையில கொடுப்பாரு. அதை வாங்கி அவன் தலையில மண்டையில உடைச்சிட்டு நீ என்கிட்ட குவார்டர் பாட்டில குடிப்பேன் கேட்கும்னு நினைச்சா உலகத்திலேயே அப்பா வீட்டுக்குள்ள இருக்க வீட்டு வெளியவே அதாவது வாசல்லையே மழையில டான்ஸ் ஆடினவங்க இவங்களா தானே இருப்பாங்க. இதுக்கே நீ இவ்வளவு வைக்கப்படுற? அப்படி இப்படித்தானே, இதெல்லாம் நாம் சொல்லவே வேண்டியதில்லை, அவளே பாத்துக்குவா. இந்த டேடி என்ன பண்ணுவான், இதெல்லாம் பொறுத்துட்டு இருப்பாரு. அவங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது போயிட்டு உங்க தங்கச்சிக்கு மட்டும் நல்ல கவர்மெண்ட் படிச்ச மாப்பிள்ளைய பார்ப்பீங்க, அப்ப நான் பார்க்க கூடாதா சொல்லி அவர்கிட்ட அடி வாங்கிட்டு போவார். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, எந்த லவராவது தன்னோட காதலியோட அப்பா ஏன் அவங்க அண்ணனை கூட அடிக்க முடியுமா? எங்க வேணாலும் அடிச்சுக்க, ஆனா பேசல மட்டும் அடிக்காத. ஏன் பர்சனாலிட்டி போயிரும்ல. இப்ப மட்டும் என்ன வாழுதா? எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு போயுமே தவிர திரும்பி அடிக்க மாட்டோம். ஏன்னா காதலியோட சேர்ந்து அந்த வீட்டுல இருக்க எல்லாரையுமே நேசி. உடனே கமெண்ட்ஸ்ல வந்து பெண்கள் குடிப்பதால் உங்களுக்கு என்ன வந்து விட்டது சொல்லிட்டு நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. யார் யாருக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியது இருக்கு? நீங்க குடிங்க, உங்களோட விருப்பம், உங்களோட பாடி, நான் அதை சொல்ல வரல. திருத்தணும்னு நினைக்கிற இவங்களே இந்த மாதிரி பண்றாங்களே தான் சொல்ல வந்தேனே தவிர நீங்க குடிக்கிறத பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. அது உங்களோட பர்சனல் லேர்னிங்கா. ராயனோட தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க. அதுக்கு ராயனோட தம்பி அதாவது மாணிக்கம் சொல்லுவாரு, அண்ணன் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கு, துர்கா பேர்ல பேங்க்ல போட்டுறோம், கல்யாண செலவு நாங்களே பாத்துக்கிறோம். அவங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயன் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கான், சரியான வருமானம் இருக்குது, பென்ஷன் இருக்குது, ஸோ நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே எதிர்பார்க்குறோம் சொல்லுவாங்க. அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது, போடா பச்சை மூடிட்டு சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைய தங்கச்சிக்கே கொடுத்துட்றேன். என்ன கேட்டா இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு பொண்ணே இல்லடா போடான்னு தான் சொல்லணும். வெளியே போடா. இதை எதிர்பார்க்குறவன் இதை எதிர்பார்க்க மாட்டேன். அதனால வந்து இதை மட்டும் எதிர்பார்க்கறவங்களுக்கு பொண்ணு கொடுங்க, சந்தோஷமா இருப்பாங்க அவங்க. உண்மையாவே அவங்க தம்பிகளை வச்சே அண்ணனை போடுற மாதிரி ஒரு கதை. ஒரு தம்பியா என்ன பண்ணணும், அங்க போட சொல்லிக்கிறது அண்ணன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப பார்த்ததுமே அண்ணன் உன்னையான போட சொல்லியிருக்கான். நீங்க என்ன வச்சு போட சொல்லானா? தம்பி இல்ல
சொல்லிட்டு அண்ணனுக்காக நின்னுமா இல்லையா? ஏன் துரை அண்ணன் வந்து உன் தம்பியை கூட்டு வந்து விட்டு போ, உனக்கு முன்னாடி ஒரு தம்பி தான் ஒரு தங்கச்சி தான் அப்படி நினைச்சிக்கோ முத்து மறந்துட சொல்லும் போது இவர் வெறுக்கிற தம்பியாவே இருந்தாலும் அந்த டைம்ல தம்பிக்காக துறையவே போடுவாப்புல. இப்படிப்பட்ட அண்ணன் பாசம் இல்லாம இருப்பாரா? ஆனா ஒரு 10 நாள் பழகின அண்ணனுக்காக இந்த அண்ணனே குத்திடுவாங்க. இவரு குத்தது இல்லாம அவர் தம்பியை குத்திட்டு போயிடுவாரு. அது சுத்தமா ஏத்துக்கிற மாதிரி கிடையாது. எங்கெல்லாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? அதாவது துறையை போட்டாச்சு, சோ இதுக்கு மேல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொஞ்சம் கம்முன்னு இருப்போம் சொல்லிட்டு நினைக்காம விடிய காலையில் 6 மணிக்கே வந்து பாஸ்போர்ட் கடை தரதுக்காக அரிசி மூட்டையும் தண்ணி கண்ணும் தூக்கிட்டு போவாங்க. நைட்ல போடுறாங்கன்னா ஓகே பண்ணலாம், அது தப்பு இல்லை. விடிய காலையில் யாரா பாஸ்போர்ட் போடுறா? அதான் எனக்கு புரியல. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நம்ம இப்ப வேற ஊரை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லாரியை பிடிச்சி ஏற போவாங்க. அப்ப வந்து முத்துவேலோட குழந்தைய வந்து அந்த அம்மா நீட்டும். இந்த ரத்தத்துல பிறந்த குழந்தை எனக்கு வேண்டாம். ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா எந்த ஒரு அம்மாவுக்கும் பிறந்த குழந்தைய, அதுவும் பிறந்த குழந்தைன்னு மட்டும் கிடையாது, வளர்ந்த குழந்தையாவே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கெட்டவனுக்கு பிறந்திருந்தாலும் சரி, அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது ஏன் புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தானப்பா சொல்றாங்க நாயை தெய்வமா மதிக்கணும்னு. மொத்தத்துல இந்த ராயன் வந்து அம்மா அப்பாவை தேடி போனாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இல்ல அவன் அம்மா அப்பா ஏதாச்சும் பண்ணவங்களை ரிவெஞ்ச் எடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. தம்பிங்களை கரை சேர்த்தாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரொம்ப நம்பிக்கையா இருந்த சேகர் என்ன காப்பாத்தினாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. கடைசியில ராயன் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா 5 லட்சம் கடை வாங்கின்னு தலைமறைவானது தான் மிச்சம். நோ வேர்ட்ஸ். கிரையிங் சொல்லி கம்மிங். இந்த கதையில இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் சொல்ல வரல. கையில குத்தூசி இருந்தா யாரை வேணா குத்தலாம் சொல்றாங்க. குத்தி கிண்டிர வேண்டியதான். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பண்ணணுன்றதுக்காக அந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணி இப்போ நான் வந்து அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நான் வெறும் வார்த்தைகளாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறதும் இல்லாமல் அந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு காட்டினாக்கா உங்களுக்கு தெளிவாக புரியுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ வெயிட் பண்ணி இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் கொஞ்சம் லைக் கமெண்ட் போட்டு ஏதாச்சும் போட்டுப்பாங்க. பிடிக்கலாம் கூட திட்டியாவது கமெண்ட் போட்டுப்பாங்க. கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.